ஹாய் டியர்ஸ், எனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் அண்ட் ரிசப்ஷன் மேக்கப் லுக் பத்தி பார்க்கலாம். இவங்க நேம் மஞ்சு, இவங்க பிளேஸ் பூவங்கோடு. ரீசென்ட் டேஸ்ல நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒர்க்னா இதுதான். பிரைட் மஞ்சு ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். அது மட்டும் இல்லாம ரொம்ப சேட்டை. ஒரு நிமிஷம் கூட மேடத்தோட வாய் வந்து மூடவே இல்ல. பேசிட்டே தான் இருந்தாங்க. அந்த மேக்கப் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாடி ஒரு 10 தடவையாச்சும் அம்மா கிட்ட போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு மேக்கப் பண்ண டைமை விட இவங்க கிட்ட பேசிட்டு விளையாடிட்டு நின்ன டைம் தான் அதிகம். லூஸ் பவுடர் செட் பண்ண போறேன், கொஞ்ச நேரம் சிரிக்காதீங்கன்னு சொன்னா அப்பதான் நிக்காம சிரிப்பாங்க. இதுக்கு இடையில அக்கா நான் உங்களை ரொம்ப டென்ஷன் படுத்துறனோ, சோரிக்கான்னு சாரி வேற கேட்பாங்க. ஆனா அவங்க அவங்களோட பிக் டேக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. நாங்களுமே அவங்க வைபுக்கு ஏத்த மாதிரி அவங்க கூட பேசிட்டு விளையாடிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இவங்களுக்கு அவங்க பர்ஃபெக்ட் ஸ்கின் டோன்லயே கிளாசி லுக்ல மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இவங்களோட ஸ்கின் வந்து பயங்கர ட்ரையா இருந்தது. அது மட்டும் இல்லாம டார்க் சர்க்கிள் இருந்தது. அதை ப்ராப்பரா கவர் பண்ணி ரொம்ப நீட்டா ஒர்க் பண்ணியிருந்தோம். இவங்க ஒர்க் பார்த்துட்டு மண்டபத்திலேயே அவ்வளவு என்கொயரி வந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கின் ஃபினிஷ்ல கியூட்டா இருந்தாங்க. இவங்க சிஸ்டரும் ஹேர் ஸ்டைல் அண்ட் ஃபேஸ் மேக்கப் எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேக்கப் முடிச்சு எங்கேஜ்மெண்ட் சாரி மாத்துறதுக்காக மண்டபம் போயிருந்தோம். ஹேர் ஸ்டைல் மெஸ்ஸி பின்னல் தான் பின்னியிருந்தோம். செகண்ட் சாரி சேஞ்ச் பண்ணி ஹேர்ல ஃப்ளவர் மட்டும் செட் பண்ணியிருந்தோம். ஃபைனலா ரிசப்ஷனுக்கு கவுன் சேஞ்ச் பண்ணி ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லுக் கிரியேட் பண்ணணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பரை நான் மென்ஷன் பண்றேன்.